ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். சென்னை வேளச்சேரியிலேருந்து உங்கள் இன்ஜினியர் செந்தில்குமார் பேசிகிட்டு இருக்கேன். இங்கே நம்ம பண்ணியிருக்க ஒரு டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் ப்ராஜெக்ட் லொக்கேஷனில் இருக்கிறேன். இங்கே ஆக்சுவலி இந்த ஃபவுண்டேஷன் பண்ணும்போது இந்த வீடியோ போட்டிருந்தோம். நம்ம பைல் ஃபவுண்டேஷன் பண்ணோம். ஏன்னா இந்த ஏரியா ஒரு மாதிரி மார்ஷி லேண்டு மார்ஷ்லேண்டாக இருக்கிறதுனால இங்கே இந்த ரெகுலர் ஓப்பன் ஃபவுண்டேஷன் இங்கே பண்ண முடியாது, ஃபுல்லாக தண்ணி நிற்கும். ஸோ அந்த ஆக்டிவிட்டி அது முடிஞ்சு இப்போ ஆக்சுவலாக இப்போது பில்டிங் ஓவராலாக கம்ப்ளீட்டாக இருக்குது. இப்போது ஆக்சுவலாக உள்ள இன்டீரியர் ஒர்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம உள்ள வால் ஒரு கோட் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டேஜில் ஜஸ்ட் வாண்ட் டு ஷோ யூ த இன்டீரியர்ஸ். வெளியில் எப்படி வந்திருக்கு பார்க்கலாம். நல்ல அகலமான சாலைகள் உள்ள இடம் இது. இதுதான் நம்ம ப்ராஜெக்ட். உள்பக்கம் படிக்கட்டு வச்சு கீழே ஒரு பெட்ரூம், மேலே 2 பெட்ரூம், ஒரு 3 பெட்ரூம் டியூப்ளே இது உருவாகி இருக்கு. பார்க்கலாம். காம்பவுண்ட் வால் ஆக்டிவிட்டீஸ் இனிஷியேட் பண்ணியிருக்கோம். பார்க்கிங் ஸ்பேஸ், எக்ஸ்டர்னல் இந்த ஸ்பேஸில் இந்த டைல் போயிருக்கோம். இது கொஞ்சம் நல்லா வந்திருக்கு. இந்த டைல் இது எக்ஸ்போஸ் டைலு, கொஞ்சம் ப்ரொஜெக்ஷன் இருக்கும், ரஃப் டெக்ஸ்சரில். இங்கே ஃபுல்லாகவே நம்ம யூபிவிசி விண்டோஸ் நம்ம போயிருக்கோம். சின்ன எலமெண்ட், கிரானைட் ஸ்டெப்ஸ், இந்த ஃப்ளோரிங்லாம் பண்ணிவிட்டு இதில் பிஓபி உள்ளே யூஸ் பண்ணியிருக்கோம். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மேலே போட்டு வச்சு அந்த டைல் அப்படியே நீட்டாக மெயின்டைன் ஆகும். ஃபைன். மெயின் டோர், இன்டீரியர் ஒர்க் பண்ணுறதுக்கான மெட்டீரியல்ஸ்லாம் இப்போ இங்கே பார்க்குறீங்க. ஆக்சுவலாக இதனால் ஒரு மேசிவாக ஃபுல் ஓப்பனிங்கில் ஆக்சுவலாக அது ஒரு கிச்சன் பாயிண்ட்டு, ஒரு காமன் டாய்லெட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபுல்லாக இந்த ஏரியாவே ஓப்பனாக இருக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கு. இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. இதோட கலர் காம்போ பார்க்குறீங்க. One side loft provision. இந்த கலர் காம்போ இந்த டார்க்கர் கலர் நல்லா merge ஆகிருக்கு. இந்த கலர் ஒரு மாதிரி எல்லோயிஷ் பேஸில் இருக்கும். அதுக்கு இந்த கலர் மேட்சிங்காக இருக்குது. அதை விட பிரமாதமாக இந்த பிளாக் கிரானைட் இது கூட அட்டகாசமாக பொருந்தி போகுது. உடைய கிச்சன் ஏரியா பார்க்குறோம். ஒரு 2 ஃபீட் ஹைட்டுக்கு நீங்கள் டைல்ஸ் இங்கே பண்ணியிருக்கோம். 2 சைடுக்கு லாஃப்ட் இங்கே நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். காமன் டாய்லெட் ஒன்று இங்கே ப்ரொவிஷன் இருக்குது. வால் மவுண்டிங் இடபிள்யூசி. இங்கே வெளியில் ஒரு பேசின் இருக்குது, மாஷ் பேசின் இருக்குது. இது நல்ல இலுமினேட்டட் ஸ்ட்ரக்சர். ஆக்சுவலி இப்போது மேலே ஃபுல்லாக நம்ம ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ லைட்டிங் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். வாய் நம்ம அடுத்த ஃப்ளோர் இதில் ஸ்டெப்ஸ் ரைஸ் பண்ணலாம். இங்கே ஆக்சுவலாக ஹேண்ட் ரெயில் ஆக்டிவிட்டி இருக்குது. இன்னும் உள்ள கிளைம் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டெப்ஸ் ஈஸியாக கிளைம் பண்ணுறதுக்கு ஒரு 6 இன்ச்சஸை மிகாமல் பண்ணுறது முக்கியம். ஸோ அந்த மாதிரி இது வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம்ஸு. மேலே இது கொஞ்சம் ஒரு ஃபேமிலி லிவிங். இது ஒரு பெட்ரூம், இந்த பக்கம் ஒரு பெட்ரூம். பெட்ரூம் டோர்ஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான பேட்டர்னில் போயிருக்கோம். அவங்களோட டேஸ்ட்டை பொறுத்து. அது மாதிரி இந்த லாக்கும் அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். வால் இன்டர்னல் கலர் இந்த மாதிரி ஒரு வாலில் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் கொடுக்குறது நல்லாயிருக்கும். ஒரு சைடு லாஃப்ட், நல்லா காற்று வருது. ஏன்னா பக்கத்தில் அவ்வளோ பெரிய பில்டிங்ஸ் எதுவும் உயரமாக இல்லைன்றதுனால
இங்கேயும் நம்ம ஹேண்ட் ரெயில் ஃபுல்லாக ரன் ஆகும். இந்த ரூமையும் நம்ம பார்க்கலாம். இந்த கலர் காம்போ இங்கே ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. இல்லைங்களா, அந்த கப்போர்ட்லாம் இப்போ ஒர்க் பண்ண போகிறாங்க. இது ஒரு பெரிய விண்டோ இருக்குது, 6x4 சைஸில். காற்று நல்லா பிரமாதமாக இருக்குது. ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி வச்சோம்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. காற்றுல ஆடுறதை நீங்கள் பார்க்குறீங்க. டச் டாய்லெட், ஃபைன். இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே நமக்கு ஒரு டெரஸ் ஸ்பேஸ் இருக்குது. இந்த டோட்டல் பிட்டில் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 6 feet வந்து நம்ம இங்கே கிளியர் பண்ணி இந்த பாத்வே மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரூமுக்கான வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங் சஃபிஷியண்ட்டாக கிடைக்கிறதுக்காக இங்கெல்லாம் வில் பி ஹேவிங் ஹேண்ட் ரெயில்ஸ். ஸோ இந்த 2 பக்கமும் வில் பி ஹேவிங் ரெயில்ஸ். இந்த கீழே போன அதே டைலை வந்து இப்போ இந்த எலிமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இந்த நெத்தியில் இந்த மாதிரி கலர்ஸ் வரக்கூடாது. ஆக்சுவலி அது ஒயிட்டாக தான் இருக்கும். ஆர்வத்தில் யாரோ அடிச்சிருக்காங்க. கோயிங் டு ரெக்டிஃபை தட். சரிஹா, அந்த பர்குலாவில் கீழே இருக்க எலிமெண்ட் மட்டும்தான் அந்த டார்க் வெர்ஷன் இருக்கும். அந்த நெத்தியிலலாம் அந்த மாதிரி கலர்ஸ் வரக்கூடாது. ஃபைன், குட். ஸோ இந்த ஃப்ளோரில் வந்து நமக்கு வந்து 2 ரூம் தான் கொடுத்துருக்கோம். நமக்கு நல்ல எண்ட் டு எண்ட் இருக்கணும், நல்ல லைட்டிங், வென்டிலேஷன் எல்லாமே இருக்கணும். நெக்ஸ்ட் லெவல். ஸோ இது ஆக்சுவலாக நம்ம டெரஸ். டெரஸில் நம்ம அந்த சிப்ஸ் ஃப்ளோர் பண்ணி அந்த ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே டைல்ஸ் எதுவும் நம்ம போகல. ஸோ இங்கேருந்து கீழே உள்ள ஃப்ளோரை நம்ம பார்க்க முடியுது, அந்த டெரஸ் ஏரியாவை. சுற்றி கேப் நிறையா இருக்குது. ஸோ இங்கே நல்ல வென்டிலேஷன் கிடைக்கும். இந்த மாதிரி இடங்களில் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப முக்கியம். நான் ஃபவுண்டேஷன் இது ஓப்பன் ஃபவுண்டேஷன் மாதிரி போட்டோம்னா பின்னாடி சிரமம். ஸோ இந்த ஸ்பேஸ் இவ்வளோ தூரம் இருக்குது. இது நம்ம மேலே இங்கே ஏதாவது கவர் பண்ணி ஏதாவது ஃபங்க்ஷன் டைமில் கூட யூஸ் பண்ணிக்க முடியும். இல்லை ஆர்சி டேங்க் மேலே இருக்குது. இந்த ஆர்சியில் டேங்க் பண்ணும்போது தயவு செஞ்சு வாட்டர் ப்ரூஃபிங்லாம் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா லேட்டராக ஏதாவது லீக்கேஜ் இந்த மாதிரி இஷ்யூஸ் வர வாய்ப்பு இருக்குது. இந்த வீடோட டோட்டல் பில்டப் ஏரியா வந்து 2200 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட வரும். 3 பெட்ரூம் இருக்குது. இங்கே ஃபவுண்டேஷன் வந்து ரெகுலர் ஓப்பன் ஃபவுண்டேஷன் இல்லாமல் ஃபுல்லாக பைல் போனதுனால நமக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து கூடுதலாக ஆணுச்சு. அந்த ஃபவுண்டேஷனுக்காக மட்டுமே. ரஃப்லி வந்து இப்போ ஆக்சுவலாக இன்டீரியர் ஒர்க்ஸ்லாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் சேர்த்தா இன்னும் கூட வரும். ரஃப்லி இந்த ஸ்ட்ரக்சர் மெயினான ஆக்டிவிட்டிக்கு மட்டும் இதோட பட்ஜெட் வந்து ஒரு 50 lakhs வரைக்கும் வச்சுக்க முடியும். பட் இன்டர்னலாக நம்ம இன்டீரியர் ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறையா பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக இதை விட கூடுதலாக வரும். ஸோ வீடோடைய அந்த பட்ஜெட் அப்படிங்கிறது எதை பொறுத்தது அப்படின்னா, அந்த எப்படி அந்த ஸ்பேஸை வந்து நம்ம அழகுபடுத்துகிறோம், அதுக்காக எப்படி வந்து அந்த ஸ்பேஸை வடிவமைக்கிறோம், அதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. வெளிப்புறத்துலேயும் எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, உட்புறமும் எப்படி நல்லா இருக்குது அப்படிங்கிறது முக்கியம். ஆனால் அடிப்படையில் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்ல விஷயம் வந்து வீட்டுக்கு உள்ள வெளிச்சம், காற்று, இது ரெண்டும் வந்து தங்குத்தடை இல்லாமல் வந்து போகணும். அப்போ தான் வந்து அந்த இடம் உயிரோட்டமுள்ள இடமா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் இன்னொரு வீடியோட சந்திக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.